முத்துக்குமரன் பாஸ், உணர்வு என்ன? சின்ன வயசில் நடிகன் ஆகணுங்கிற ஆசை இருந்தது பாஸ். அதுக்கு பெரிய காரணம் என்னென்னா, நம்ம உணர்வுகள் எப்போ என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளை அறியாமல் யார் காட்ட முடியும்னா, நம்ம நடிக்கும்போது தான் அதை யாரோ படம் பிடிச்சு காட்ட முடியும்னு. ஆனால் உண்மையான உணர்வுகளை படம் பிடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வாய்ப்பே இல்லைன்னு நினச்ச எனக்கு அது சாத்தியம்னு செஞ்சு காமிச்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி பாஸ். ஒரு சாதாரண ஆளுக்கு இதை விட என்ன கிடைச்சிரும்னு எனக்கு தெரியலே பாஸ். இதை விட என் வாழ்க்கையில் பெருசாக என்ன கிடைச்சிட போதுன்னு தெரியலே பாஸ். ஒரு பக்கம் வெளியிலேருந்து வந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க நிறைய மக்கள் உன் மேலே அன்பு வச்சுருக்கிறாங்கன்னு. அது வெளியில் போய் பார்த்தா கூட நம்ப முடியுமான்னு தெரியல. என்ன நேசிக்கிறாங்களா? என் மேலே அன்பா? என்ன சொல்கிறீங்க? அதுக்கு சாத்தியமே இல்லையேன்னு தோணுது. இன்னொரு பக்கம் இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது பாஸ். நிஜமாவே இந்த பிளாட்ஃபார்மில் வரலைன்னா இதெல்லாம் எனக்கு நடந்திருக்காதுங்கிறது எவ்வளோ சத்தியமோ, இந்த பிளாட்ஃபார்மில் வந்தும் இதெல்லாம் நடந்திருக்குங்கிறதும் நம்ப முடியாத ஒன்றா இருக்குது. நன்றியை தவிர என்கிட்ட சொல்கிறதுக்கு வேறு வார்த்தையே இல்லை பாஸ். நன்றி நன்றி நன்றி. யார் ஒருத்தரும் உழைக்க தயாராக இருந்தால் அவர் வாழ்க்கையில் அவருக்கு நினைக்குமானே தெரியாத பெரிய பெரிய பரிசுகள் கிடைக்கும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொன்னதுடைய நிஜத்தை இங்கே பார்த்துருக்கேன். ரொம்ப நன்றி பாஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கங்க. இது எல்லாமே உங்களின் தருணங்கள். உங்க மொத்த பயணத்தையும் ஒரு வார்த்தையில் அடக்க முடியும்னா எனக்கு தோன்றது உழைப்பு பாஸ். நன்றி பாஸ். ஃபினாலே மேடைக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி பாஸ், ரொம்ப நன்றி. மறுபடியும் நன்றியை தவிர என்கிட்ட வேறு எந்த வார்த்தையுமே இல்லை பாஸ். உங்களுக்கு நன்றி. ஏன்னா யார் உழைக்கும் போதும் ஏதோ ஒரு இடத்துல சோர்வு வரும். ஆனால் இந்த வீட்டில் நீங்கள் நான் சோர்வாக இருக்கும்போது என்னைய தட்டி எழுப்பி தேத்தின தருணங்கள் யாருக்குமே புரியாது. நீங்கள் சொல்லுவீங்க கூட எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு மட்டும் புரியும். அது எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறீங்க, எப்படி அதை நீங்கள் செய்கிறீங்க, அது எப்படி உங்களால் செய்ய முடியுதுங்கிறதெல்லாம் மந்திரம். இந்த வீடு மாதிரியே அது ஒரு பெரிய மேஜிக். ஆனால் எல்லா நேரமும் என்னைய கிளப்பி ஓட வச்ச உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் இந்த டீம் பஸ், சத்தியமாக அந்த ஃபைனல் டே ஏதோ பார்ட்டின்னு சொல்கிறாங்க, எல்லாரையும் நிப்பாட்டி எல்லாரும் எப்படி கும்பிடுறதுனே தெரியலே பாஸ். எப்படி இவ்வளோ உழைக்கிறாங்க, எப்படி அவங்களால இது முடியுது? உள்ளே நாங்கள் 106 நாள் இருக்கிறோம், எங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருக்கோ அதை விட 20-30 மடங்கு அதிகமான ப்ரெஷர் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் அவங்க செஞ்ச வேலையை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அவங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு சத்தியமாகவே தெரியல பாஸ். அவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி.
இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக நான் என்னை நேசிக்கிற மனிதர்களுக்கு, மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் பாஸ். நான் உள்ளே வரும்போது நம்மளெலாம் பிடிக்குமா, நமக்கெல்லாம் யாராவது ஓட்டுலாம் போடுவாங்களாங்கிற பெரிய சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இங்கே என்னால் முடிஞ்சதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முடிஞ்சதை கொடுத்தேன். நம்மள ஒருத்தன் உழைக்கிறான்டான்னு நினச்சாங்களா இல்லையான்னு தெரியல, இவ்வளவு நாள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறேன் என்னன்னு எதுவுமே தெரியல பாஸ். எல்லாருக்கும் சேர்த்து உங்களுக்கு நன்றி பாஸ். அது ராஜு அண்ணன் வரும்போது சொன்னார், இந்த வீடு உலகம்னா அதில் இந்த குரல் தான் சாமின்னு. கடவுள்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா எங்களோட பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை பாஸ். நான் அன்னைக்கு சொன்னதை இன்னொரு முறை சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் மக்கள், மக்கள் தான் நீங்கள், அப்படின்னா நீங்கள் தான் பாஸ் கடவுள். உங்களுக்கு என்னோட நன்றி. வீட்டுக்குள்ளே போக தயாராக இருக்கீங்களா? கடைசியாக ஒன்று சொன்னால் திட்ட மாட்டீங்களே பாஸ். சொல்லுங்க, திட்டதா வேணாமான்னு அப்புறம் சொல்கிறேன். பஸ் இன்னும் 3 நாள் தான் இருக்குது. உங்கள் ஓட்டை அப்படியே எனக்கு போட்டுட்டீங்கன்னா எப்படியாவது நகர்ந்து ஃபைனல்ஸ் போயிடும் பாஸ். நான் வேணா ஓட்டில் ஓட்டையை போடட்டுமா? ஐயோ தெய்வமே, வேணாம் தெய்வமே, சும்மா விளையாட்டுக்கு பாஸ். தேங்க்யூ பாஸ். சரி, வீட்டுக்குள்ளே போகலாம். மற்ற 2 பேரும் பார்த்து முடிக்கிற வரைக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம். நிச்சயமா பாஸ். போயிட்டு வாங்க. நன்றி பாஸ்.